மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் நற்புலரி இணைந்து வழங்கும் இணையவழி பயிற்சி 941வது நாள். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் லட்சுமணன் சார். நம்ம நற்புலரியின் மிகப்பெரிய தூணாக இருந்து செயல்படுபவர். 2023 ஆரம்பித்து 2024 தொடர்ந்து 25 வெற்றி நடை போட்டு கட்டுற இந்த நற்புலரியின் இணையவழி நிகழ்ச்சி மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இன்று இந்த மாத தலைப்பு கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். இன்றைய பயிற்றுனர் லட்சுமணன் சார். அவரை பற்றின சிறிய அறிமுகம். இன்றைக்கு நம்முடைய நற்புலரித்தனத்தில் கொடுக்குற லட்சுமணன் சாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவரை பற்றின ஒரு அறிமுகம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கராபுரம் பேரூராட்சியை கொண்ட தனது சொந்த பிறப்பிடமாக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு விவசாயி. அந்த குடும்பத்தில் வந்தவர். அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரி ஆவார். பிஎஃப்எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பேங்கிங், முதலீடு, இன்சூரன்ஸ் துறையில் முன்னணி நிறுவனங்களில் டீம் லீடர் முதல் சீனியர் மேனேஜர் வரை பணிபுரிந்த சிறிய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது அதே துறையில் ஒரு தொழில் முனைவோராக செயல்பட்டு வருபவர். ஜேசி சென்னை கிரியேட்டர் சிட்டி அமைப்பின் சாசன தலைவர், முன்னாள் ஜேசி மண்டல அதிகாரி, ஜேசி சர்டிஃபைட் ட்ரெய்னர், மேலும் நிக்கில் ஃபவுண்டேஷன், பஞ்சுகுருகுலம் மற்றும் தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்புகளின் உறுப்பினராகவும் பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வருகிறார். மேலும் யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல், ஐபிஎன் பிசினஸ் நெட்வொர்க், ஜேகாம் கள்ளக்குறிச்சி 1.0 போன்ற தொழில்துறை அமைப்புகளின் உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். மேலும் நற்புலரி அமைப்பு துவங்கிய நாள் முதல் பார்வையாளராகவும் பயிற்றுனராகவும் பின்னர் நற்புலர் நிறுவனர் அவர்களின் வேண்டுகோள் படி ஒருங்கிணைப்பு குழுவிலும் இணைந்து பல முக்கிய நிறுவனங்களுக்கு உறுதுணையாக செயலாற்றி வரும் திரு லட்சுமணன் அவர்கள் நம்முடைய நற்புலர் தளத்துக்கு பல ஆளுமைகளையும் பேச அழைத்து அந்த நிகழ்வையும் ஒருங்கிணைத்து சென்றுள்ளார். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் என்ற தலைப்பில் உரையாற்ற லட்சுமணன் சார் அவர்களை இந்த தளத்துக்கு அறிமுகம் செய்து அவரிடம் ஒப்படைப்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி சார். ஃப்ளோர் இஸ் யுவர் சார். மிக்க நன்றி ரமேஷ் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் இன்றைக்கு வரை நாம் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆளுமையாக அவருடைய கவுண்ட் பிளஸிங்ஸை இங்கே அதாவது எண்ண முடியாத பிளஸிங்ஸை இந்த தளத்திற்கு வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். பிளஸிங்களால் இந்த தளம் தொடர்ந்து எண்ணிக்கையில் குவிந்து கொண்டே இருக்கிறது. எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இன்று சில ஆசீர்வாதங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் இந்த தளத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நண்பர்களே, சார் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டுறீங்களா? கவுண்ட் யுவர் பிளஸிங் என்ற தலைப்பிற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை அவர்கள் தரப்பிலிருந்து அணி சேர்த்தார்கள். அந்த வகையில் இன்று நான் என்ன தரப்போகிறேன், என்ன வழங்கப் போகின்றேன் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பார்வையாளர் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று ஒரு முக்கிய நபர்களை நான் அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். இந்த உலகம் எப்போதுமே பல விசித்திரமான சம்பவங்களாலும் செய்கைகளாலும் நடத்தைகளாலும் நிரப்பப்பட்டது. கோடானாடி கோடி ஜீவராசிகள் வாழும் இந்த உலகில் கண்ணுக்கு தெரியாத அணுத்துகள் இருக்கக்கூடிய வைரஸ், கிருமிகள், பாக்டீரியாக்கள் துவங்கி கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய உருவங்களான இருக்கக்கூடிய யானை, திமிங்கலம் போன்ற ஜீவராசிகளும்
ஏதோ வாழ்ந்து மறந்த சொல்லக்கூடிய டைனோசர்கள் போன்ற உருவங்களும் ஏகப்பட்ட ஜீவராசிகள் வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவராசியாகவே மனிதன் எப்பொழுதுமே படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்படி படைக்கப்பட்ட மனிதனின் பலரும் வாழ்கிறார்கள், பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள் என்கின்ற ஒரு இருக்கும்போது ஒவ்வொரு ஒரு சிலர் மட்டுமே செயற்கரிய செயல்களை செய்து இந்த உலகில் தனித்து நிற்கிறார்கள் மற்றவர்களிடமிருந்து. அவர்கள் பிறப்பே எண்ணற்ற பல ஆயிரம் பேர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாகவே அமைந்து விடுகின்றது. இதற்கு தான் நான் சொல்ல வருகின்றேன், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இந்த இறைவன் சிலர்களை விசித்திரமான சூழலில் படைத்து அனுப்பி அவர்கள் மூலமா எண்ணற்றவர்களை ஆசீர்வதிக்க பணித்து அனுப்புகிறார். நேரடியாக சில நேரங்களில் இறைவன் ஆசீர்வதிக்க வராவிட்டாலும் கூட வேறு சில வடிவங்களில் இந்த உலகில் ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடிய சூழலை உருவாக்கி படைத்து சென்றிருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது படத்தில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி நான் சொல்ல போகிறேன். இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்பொழுது வேண்டுமானால் இவர் பலரால் அறியப்பட்டவராகவும் பல புகழுக்கு சொந்தக்காரம் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் 1975 ஜனவரி 10க்கு போக வேண்டும். ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியான இவர் 4ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கும் போது பெங்களூரில் நடைபெற்ற ஒரு இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும், அது குறிப்பாக கப்பற்படைக்கு ஆள் சேர்க்கும் ஒரு பயிற்சி அந்த தேர்வு மையத்திற்கு செல்கின்றார். அங்க வழக்கமா உங்களுக்கே தெரியும், ஓடி வா, உட்காரு, குதி, மேல கவுர் மேல ஏறி இறங்கு, இப்படி பலவிதமான விஷயங்களை செய்ய சொல்லி உடல் தேர்வு, திறன் தேர்வு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அத்லெட் தேர்வுலாம். அப்படி செய்யும்போது அவர் மரத்தில் கட்டப்பட்டிருக்க ஒரு கவத்துல ஏறி அதுல இருந்து ஏறி அந்தாண்ட குதிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல்ல குதிக்கும் போது அவருக்கு ஒரு ஸ்பைனல் கார்ட்ல அடிபட்டது. அவருக்கு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போகுது. ஒரு சூழல்ல ஆயிப்போச்சு அப்படின்ட்டு அங்க இருக்க ஆபீசர்ஸ் அவர் எடுத்துன்னு போயிட்டு அங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு விபத்தாயி போகுது. காரணம் என்னன்னா அவருக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படவில்லை நண்பர்களே. அவரால் பேச முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனால் அவருக்கு கழுத்துக்கு கீழே எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் போகிறது. அவர்தான் ராமகிருஷ்ணன் என்ற இளைஞர். ஒரு இளைஞனின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று பார்த்து ஒரு 20 மாதங்கள் தொடர்ந்து ராணுவ இதில் சிகிச்சை நடந்து அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அதற்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சிகிச்சை தர முயற்சி செய்கிறார்கள். சிகிச்சை பெற்றுக் கொண்டே இருக்கின்றார். இப்படியாக அவருக்கு சிகிச்சை போயிட்டே இருக்கிறது. அங்க ஏர் மார்ஷல் அமர் சிங் ஷேகல் என்பவர், அமர்ஜித் சிங் ஷேகல் என்கிற ஒரு டாக்டர். அவர் விமானப்படையில இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் தான் அவருக்கு சிகிச்சை தரார். அவருக்கு மருத்துவ ரீதியாக கொடுத்த சிகிச்சையை விட அவர் மனோ ரீதியாக கொடுத்த சிகிச்சை என்பது மிக அதிகம். ஏனென்று சொன்னால் கழுத்துக்கு கீழே செயல்படாத ஒருவர் இந்த உலகில் வாழ்வதே வேதனைக்குரியது, அது தேவையற்றது என்று நிறைய பேர் நினைக்கக்கூடும். சிலர் கை காலில் அடிபட்டாலே வயலில் உயிர் போகும்போது, ஐயோ என்னை கொன்று விடுங்கள், நான் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவன், என்னை கொன்று விட்டால் நான் மிகவும் சந்தோஷமாக இறந்து விடுவேன், இந்த வழியெல்லாம் என்னால் பொறுக்க முடியவில்லை என்று கதறிய காட்சிகளை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இவர் வாழ்க்கையை வெறுத்திருக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் ஏர் மார்ஷல் டாக்டர் அமர்ஜித் சிங் சேகல் அவர்கள் இவருக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கமும் உற்சாகமான பேச்சும் அவருடைய மருத்துவர் என்கிற ரீதியை தாண்டி அவருக்கு கொடுத்த அன்பான அரவணைப்பு, அவருக்கு கொடுத்த சிகிச்சை அனைத்தையும் அவரை ஒரு லட்சிய புருஷராக மாற்றுகிறது இந்த உலகத்தில். நாம் ஒரு விஷயத்தை மூடி ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் என்கிற மாதிரி நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய கதவு ஒன்று அடைக்கப்பட்டு விட்டது வாழ்க்கையில், நாம் வேறு ஒரு கதவை திறந்து செல்ல வேண்டும் என்பதனை அவர் உணர்ந்த தருணம்.
அதற்கான முன்னேற்பாடுகள் அந்த டாக்டர் வழங்கிய அந்த இதை உற்சாகத்தின் காரணமாக 1981ல உலக அளவுல சர்வதேச ஊனமுற்றோர் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட அந்த ஆண்டில் அவர் துவங்கிய அந்த அமைப்பிற்கு பெயர் அமர் சேவா சங்கம். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி என்ற கிராமத்தில் துவங்கப்பட்ட அந்த அமைப்பிற்கு அமர் சேவா சங்கம் என்று அவர் வைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு சிகிச்சை அளித்த ஏர் மார்ஷல் டாக்டர் அமர்ஜித் சிங் சேகல் அவர்களின் நினைவாக அவர் ஒரு இதை துவங்குகிறார். அந்த அமைப்பு என்ன நோக்கத்திற்காக துவங்கப்பட்டது என்று சொன்னால், இந்த இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளில் அவர் எண்ணற்ற துன்பங்களை, துயரங்களை பார்த்துவிட்டார். இது ஒரு மனிதன் கால் கை இல்லாதவனே கஷ்டப்படும் போது முழுவதுமாக கழுத்திற்கு கீழே செயல்படாத முடியாத ஒருவன், நம்மை போன்ற ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி உலகத்துல இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் யாரு பணியாற்றுவது என்ற சீரிய நோக்கத்துல அந்த நல்ல காரியத்துல ஈடுபட்டதன் விளைவாக அவர் என்ன இந்த அமைப்பை துவங்கி ஏகப்பட்ட ஊனமுற்றவர்களுக்கு சேவை செய்ய துவங்குகிறார். கை போனவர்கள், கால் போனவர்கள், போலியோ அட்டாக்கில் கை கால் இழந்தவர்கள், செயல்பற்றவர்கள், இப்படியாக அவருடைய இது போய்கொண்டே இருக்கிறது. சேவை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த படம் போடுங்க சார். நெக்ஸ்ட். இப்ப ஒருத்தருடைய ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு ஸ்டோரியை நம்ம போறோம். சங்கர்ராமன் என்ற குழந்தை 3 அக்காக்களுக்கு பிறகு 4வதாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஒரு எல்ஐசியில் அதிகாரியாக பணியாற்றக்கூடிய சீனிவாசன் என்பவருக்கு மகனாக அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் சங்கர்ராமன். சங்கர்ராமனுக்கு 3 ஏற்கனவே குழந்தைகள் இருக்கு. 4வதாக ஆண் குழந்தை பிறந்ததிலே இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தை சார் மியூட் பண்ணீங்க, யாரோ இருமிட்டே இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. குழந்தை பிறகுகிறது. குழந்தை பிறந்த வளரும் போது பார்த்தால் ஒரு 3 வயதுக்கு மேல் அந்த குழந்தையுடைய செயல்பாடுகளில், அங்க அசைவுகளில் நிறைய பிரச்சனைகளை பார்க்கிற தாயார். என்ன குழந்தை மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன இது ஏந்து நடக்க மாட்டேங்குது, குழந்தைகள்னா இது பண்ணுவாங்க, ஏன்னா எழுந்து நடப்பதில் சிரமப்படுகிறது என்று டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்ட முயற்சி செய்யும்போது டாக்டர் சரி பரிசோதித்து விட்டு சொல்லுகிறாரு, இல்ல உங்க குழந்தைக்கு ஒரு வித்தியாசமான நோயால் தாக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அந்த குழந்தையால் நடக்க முடியாது. அந்த நோய்க்கு பெயர் மஸ்குலர் டெஸ்ட்ராய்பி அப்படின்ற ஒரு நோயால் தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிர்ந்து போகிறது குடும்பம். என்னடா பிறந்த உருவு ஆண்மகவும் இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தத்தில் இருந்தாலும் கூட, இயல்புக்கு மாறாக ஒரு விஷயத்தை பறித்தால் ஆண்டவன் மறு விஷயத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பான் போல, அந்த குழந்தை நன்று அறிவுபூர்வமாக பேசுகிறது, ரொம்ப இயல்பாக இது பண்ணிக்குது. சரி, குழந்தை அதாவது அங்க அசைவுகள் செயல்பாடுகள்ல மந்தமாக இருந்தாலும் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யுது என்று அந்த குழந்தையை படிக்க வைக்கிறார்கள். பள்ளி வகுப்பை முடித்து கல்லூரி படிப்பை போக முடியாது. அதாவது பள்ளிக்கே பாத்தீங்கன்னா குழந்தைய ஒரு கார் வச்சு அந்த டிரைவர் தான் எடுத்துட்டு போவார். குழந்தைய தூக்கி பின்னால வச்சுட்டு போய் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வருவாரு. இப்படியாக அவர் ஒரு குண்டு கட்டாக தூக்கி அழகாக தூக்கி கொண்டு தான் வைக்கணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு லைஃப். இப்படியாக படித்த அவர் பிகாம் பட்டத்தை அவர் பெறுகிறார். தபால் கரஸ்பாண்டன்ஸ்ல படித்து முடித்து விட்டு அவர் என்ன படிக்க விரும்புகிறேன் என்று அவர் ஆசிரியர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்க வைக்கிறார்கள். அதுல நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஆர்டிகல்ஷிப்புக்காக அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஆடிட்டர்கிட்ட ஜாயின் பண்றாரு. அவரும் அங்கேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி வெளியே வந்துடுறாரு. வந்துவிட்டு அவர் அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இதில் பண்ண அவரோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறாரு. அவருடைய ஆடிட்டர் சீனியர் அவருக்கு கொடுக்குற வேலையெல்லாம் மிக சிறப்பாக செய்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஏக்கம், என்ன நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்ன இப்படி போயிடுச்சு நம்ம வாழ்க்கை, போய் சம்பாதிக்கிறதா நம்ம ஏதாவது சேவையாற்றுவதா அப்படின்ற நினைக்கும் போது
1991 அப்பொழுது அமர் சேவா சங்கத்தை பத்தி கேள்விப்படுறார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ணன் என்பவர் இந்த மாதிரி ஒரு விபத்தால் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் தன்னலமற்ற சேவையை ஊனமுற்றவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அவரை போய் சந்திக்கிறாரு. அங்க ஒரு திருப்புமுனை நடக்கிறது. அவருடைய தன்னலமற்ற சேவையை பார்த்தவுடன் நம்முடைய அடுத்த பயணம் இங்கிருந்து தான் துவங்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர் ஆய்குடி அமர் சேவா சங்கத்தில் இணைந்து கொள்கிறார். இப்பொழுது அங்கிருந்து இருவருடன் சேர்ந்து அந்த பயணம் அமர் சேவா சங்கத்தின் பயணம் தொடர்கிறது. அங்கே எண்ணற்ற ஒரு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியாக இருக்கும்போது 1998 சென்னை தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி. அது மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு தினமாக ஒரு நபரை அழைத்து பேட்டி காண வேண்டும் என்று சங்கராமன் அழைக்கப்படுகிறார். சங்கராமன் அவர்கள் வந்து சென்னை தொலைக்காட்சியில் பேட்டி வழங்கி கொண்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட அவர் கேட்ட அனுபவம், இப்போது தற்சமயம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அமர் சேவா சங்கம் செய்ய பணிகளை பற்றி விவரிக்கிறார். இங்குதான் மற்றும் ஒரு திருப்புமுனை நிகழ்கிறது நண்பர்களே. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகம் பல விசித்திரங்களால் ஆனது. இந்த உலகம் விசித்திரங்களால் படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சன நேரமும் இங்கேனும் ஏதேனும் ஒரு விசித்திரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதன் விளைவாக அதாவது அதில் பார்ப்பதற்கு கேட்பதற்கு நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் கூட அதுதான் பல நேரங்களில் உண்மையாகவும் இருக்கிறது. அந்த வகையில் சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு பெண் பார்க்கிறார். பார்த்தவர் அந்த நிகழ்ச்சியால் மிகவும் கவரப்படும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் வந்து ஒரு ஆதரவற்ற பெண், ஒரு உறவினர் இல்லத்தில் வசித்து வருகிறார். தாய் தந்தையர் இல்லை. அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. யார் நமக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கி தருவார்கள் என்று அவர் ஏங்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி அவருக்கு ஒரு மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துவிட்டு அவர் வந்து சென்னை தொலைக்காட்சி நிலையத்திற்கு போகிறார். போய் செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு நான் வந்து உள்ள போய் ஆபீசர்ஸை பார்க்கணுன்றாங்க. எதுக்குமான்னா, இல்ல நான் வந்து ஒரு நிகழ்ச்சி அதை பத்தி விசாரிக்கணும் போகணும்னு அவங்க இன்டர்காம்ல கேட்டுட்டு உள்ள விடுறாங்க. போன உடனே அங்க ரிசப்ஷன் கேட்கறாங்க, என்ன விஷயமானா, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. மாற்றுத்திறனாளிக்கான நிகழ்ச்சி. அதுல வந்து பேசினாரு. அவரை நான் சந்திக்கணும். அவருடைய தொடர்பு முகவரி எனக்கு வேணும் அப்படின்றார். அவங்க நீண்ட விசாரிக்க பண்ணி எது ஒரு லேடிஸ் வந்து கேக்குது எதுக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சரின்ட்டு அவருடைய தொடர்பு என்ன கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு அந்த பெண்மணி போன் செய்து பேசிவிட்டு அவரை போய் நேர்ல சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, திரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சங்கர்ராமன் அவர்களை சந்திக்கிறாங்க. சங்கர்ராமன் சந்தித்து அந்த பொண்ணு பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்றாங்க. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். வாழ்க்கையில் நமக்கு வந்து நல்லா இருக்கிறவனை கட்டிக்கிறதுக்கு 1008 குறைபாடுகளை பேசி குதர்க்கங்களை பேசி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துல ஒரு செயல்பட முடியாத, இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாத சக்கர நாற்காலி வண்டியிலே எப்போதுமே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு பெண் வந்து, அதுவும் நல்ல அங்க அவயங்கள் உள்ள ஒரு பெண் வந்து, நான் வந்து உங்களை திருமணம் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடன் இணைந்து பயணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது, அது வாழ்க்கையில் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்காக இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் நண்பர்களே. அவர் சொல்கிறார், இந்த பாருமா, என்னால ஒரு எந்த விதமான பிரயோஜனமும் உனக்கு இருக்காது. ஒரு ஆண் பெண்ணுக்கான எந்த சுகத்தையும் என்னால கொடுக்க முடியாது. என்னால வந்து உனக்கு எந்த ஒரு குழந்தையும் இது பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு பை பர்த் எனக்கு இந்த மாதிரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவன். ஏதோ என்னால் முடிந்த ஒரு சில சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை விட்டுடுமான்றாரு. இல்ல உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படும். எனக்கும் வந்து உங்களை மாதிரி ஒரு நபருக்கு கூட இணைந்து பயணிக்கிறது தான் நான் விரும்ப போறேன்னு பல தர்க்கங்கள் 2 பேருக்கு நடந்து, அப்புறம் பல பெரியவர்கள் முன்னாடி எல்லாம் பேசி கீசி கடைசியாக அவரை 1999 திருமணம் செய்து கொள்கிறார். நெக்ஸ்ட் படத்துக்கு போயிடலாம். இப்படியாக ஒரு திருப்பு முனை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது.
ஏற்கனவே ஒருவர் சேவை ஆற்ற ஆரம்பித்து அவருடைய சேவையை பிடித்து போய் ஒருவர் அவருடன் சேர, இவருடைய சேவை பிடித்து ஒரு பெண்மணி போய் அவருடன் போய் சேர, வாழ்க்கை பாருங்க எப்படி ஒரு விசித்திரமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்படியாக இப்பொழுது இங்க வருவோம். இப்பொழுது ராமகிருஷ்ணன் ஐயாவும் சங்கராமன் அவர்கள் வந்தவுடன் இவருக்கு மேலும் பலம் கூடி விடுகிறது. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு. ராமகிருஷ்ணன் சங்கராமன் அவர்கள் அவருக்கே உள்ள தனித்துவமான பினான்சியல் மேனேஜ்மெண்ட் என்ற வகையில் அந்த அமைப்பை உலகளாவிய அளவில் ப்ராபகண்டா செய்து, இந்த மாதிரி நாங்க ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்க வந்து சிகிச்சை வழங்குகிறோம், அவர்களுக்கு பயிற்சி வழங்குகிறோம், அவர்களை தனித்துவமாக அவர்களுக்கு சொந்த காலில் நிற்க நாங்கள் அவர்களை தயார்படுத்துகிறோம் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி உலக அளவில் பணம் திரட்டுகிறார். ஒரு முறையான ஒரு சேரிட்டிஸ் ஆக அதை உருவெடுக்க வைக்கிறார். அதற்கு பின் பார்த்தீங்கன்னா பல ரூபங்களில் அவருக்கு பணம் வருகிறது. அவருடைய சேவைகள் விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது. தென்காசியில் பல முக்கிய இடமாக பார்க்க வேண்டிய இடமாக அந்த அமர் சேவா சங்கம் மாறி போய்விடுகிறது. சேவை மனப்பான்மை உள்ள மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நம்மால் உதவ முடியுமா, ஒரு நல்ல விஷயங்கள் ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் அதில் நம்மளால் ஒரு சிறு பங்களிப்பாவது வழங்க முடியுமா என்று நினைக்கக்கூடிய செல்வந்தர்களின், தனவந்தர்களின் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பணத்தை கோடிக்கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களின் பார்வையில் படக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றிய பங்களிப்பு ஆடிட்டர் சங்கரராமன் அவர்களை சேரும். அதன் வாயிலாக எண்ணற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள் தொடர்ந்து தங்களது பங்களிப்பை, அதாவது தங்களுடைய சொந்த காலில் நிற்கும் தன்மையை பெற துவங்கிவிட்டார்கள். பள்ளிகள், பயிற்சி பட்டறைகள், பலவிதமான மாற்றுத்திறனாளிக்கான ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ், இப்படியாக அந்த இடம் பெரும் ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஒரு புகலிடமாக மாறி இன்றளவும் சேவை செய்தே கொண்டிருக்கின்றது. தென்காசிக்கு அருகாமையில் இருக்க குற்றாலத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புபவர்கள் கொஞ்சம் மனிதநேயம் மிக்கவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய டைரியில் குறித்து வைத்துக் கொள்ளக்கூடிய இடமாக மாறி போனது அமர் சேவா சங்கம். அந்த அமர் சேவா சங்கத்தில் பல விஷயங்கள், தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி இன்றைக்கு இந்த ராமகிருஷ்ணன் ஐயா உட்கார்ந்திருக்கார் பாருங்க, அவருக்கு இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதை சமீபத்தில் வழங்கியது. அடுத்த நெக்ஸ்ட் படம் சார். இப்படியாக ஒரு பெரும் கூட்டம், பெரும் குடும்பம், எல்லாமே மாற்றுத்திறனாளிகளின் சூழப்பட்ட ஒரு குடும்பமாக அந்த அமர் சேவா சங்கம் குடும்பம் இன்று தன்னலமற்ற சேவையை ராமகிருஷ்ண ஐயா மற்றும் வைஸ் பிரசிடென்ட் திரு சங்கராமன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவருடைய துணைவர் ரமணி அவர்கள், அந்த பெண்மணி பெயர் ரமணி, அவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றளவும் நல்ல ஒரு சேவையை அங்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தன்னலமற்ற தொண்டுள்ளம் மனப்பான்மை, அதாவது அங்கு இறங்கி வேலை செய்ய முடிகிறதோ இல்லையோ, தாங்கள் சம்பாதித்த பணத்தில் பெருவாரியான பணத்தை கொடுத்து இயலாதவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல மனம் படைத்த உலகின் பல நாடுகளில் இருக்கக்கூடிய மனித நேயமிக்கவர்கள் வழங்கி கொண்டிருக்கிற அந்த பொருளுதவியால் இந்த அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் படத்தை, நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க சார். வேற நான் முடித்து, அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நேரில் வந்து பாராட்டி அவருக்கு அந்த பத்மஸ்ரீ விருது வாங்கினார். அவர் வந்து சென்னை வந்தபோது இவர் சென்னையில இருக்காருன்னு கேள்விப்பட்டு அவரை போய் பாக்குறாரு. பார்த்து அவர்கிட்ட ரொம்ப அவரை வந்து அவர்கிட்ட பிளஸிங் கேட்கிறாரு. எப்பயுமே பிரதமர் அம்புலா போய் பிளஸிங் வாங்கிக்குவார். அந்த மாதிரி நீ உங்க சேவைனா ரொம்ப இது பண்ணி பதறி போய், ஏன் நீங்க வந்து ஒரு வித்தியாசமான முறையில நாட்டை இன்று பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து என்ன வந்து பார்க்க வந்து என்ன வந்து இது ஆசீர்வதிங்கன்னு கேட்கறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்றாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தது அது. அடுத்து வந்து சார் இன்னொரு ஸ்லைடு இருக்காரு பாருங்க. திரௌபதி முர்மு அவர்கள் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கறதுக்காக அவர் டெல்லி போயிருந்த போது திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் அவருடைய ஜனாதி மாலைகளை அடித்து அவருக்கு
மரியாதை செய்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரு தருணம் இது. இப்படியாக எங்கேயோ வாழ்க்கை முடிந்துவிடும் என்று முற்றுப்புள்ளி என்று ஒரு சொன்ன second. இடத்தில் அதை கமாவாக மாற்றி தொடர்ந்து பல சேகரிய செயல் செய்ததன் விளைவாக இன்று பல ஊனமுற்றோர்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் தான் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயா அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்த கூடிய சங்கராமன் அவர்கள். இவர்கள் இருவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சங்கராமன் ஐயா அவர்களை எனக்கு அறிமுகம் செய்த ஒரு நபரை அடுத்து நான் புகைப்படத்தில் காட்ட இருக்கின்றேன். பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை மந்தவெளி ட்ரஸ்ட் பாக்கம் ஏரியாவில் ஒரு பங்களாவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் கிடைத்தது. எனது இனிய நண்பர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அவரிடம் பார்க்க அழைத்து சென்றார். அவரிடம் போன உடனே அவர் ஒரு ரூமில் படுக்க வைத்திருக்கார்கள். அவரால் எங்கேயுமே அசைய முடியாது. அவர் ஒரு கட்டிலில் ஒரு படுக்கையில் படுக்க வைத்து அவருக்கு மேலே ஒரு போர்வை போர்த்தி வைக்கப்பட்டிருக்கும். அவர் வாயால் மட்டுமே பேசுவார். அவர் போன் வேண்டும் என்று சொன்னால் அவர் வாயால் சொல்லுவார், தம்பி அப்படின்னுவாரு. ஒரு உதவியாளர் வந்து போன் போட்டு வச்சிருவார். அவர் அப்படியே போன் பக்கத்துல ஸ்பீக்கர்ல போட்டு வச்சா பேசுவார். வீடியோ கால்ல பார்த்து பேசுவார். எல்லாமே அவங்க உதவியாளர் செய்வாங்க. எங்களுக்கு போன உடனே எனக்கு எங்க 2 பேருக்கும் கடலை மிட்டாய் கொடுத்தார். திருநீர் வழங்கினார். பிரசாதம் என்று வழங்கினார். தென்காசி காசி விஸ்வநாதர் அவர்களுடைய அந்த பிரசாதத்துல வழங்கி எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு பேசினார். எப்பொழுதுமே கடலை மிட்டாய் நிறைய ஸ்டாக் வைத்திருப்பார். கோவில்பட்டி கடலை மிட்டாய் அது வழங்கி நீங்கள் இருந்து சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் சொன்னார். அவருக்காக சமைப்பட்ட உணவு எங்களுக்கு இல்லை ஐயா, நாங்கள் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டோம், உங்களை பார்க்க வந்தோம் என்று சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு விடைபெற்றோம். தொடர்ந்து வாருங்கள் ஒரு முறை நேரில் வாங்க நம்ம அமர் சேவா சங்கத்திற்கு என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். இது இப்படி இருக்க இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அனந்தகிருஷ்ணன் மூலமாக கிடைத்தது என்று சொன்னார். சங்கராமன் ஐயா அவர்களை எங்களுக்கு நேரில் அழைத்து வந்து எங்களுக்கு அவரை சந்திக்க வைக்க அவரும் அவர் துணையார் வந்து அவர் துணையார் நேர்பட பேசிய வார்த்தை தான் அந்த வார்த்தை. நான் வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு போனேன். அவர் அட்ரஸை கேட்டு வாங்கினேன். அவரை போய் பார்த்தேன். வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அப்படின்ற அந்த உண்மை வரலாற்றை அவர்கள் வாயாலே நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன். அந்த சம்பவம் நடந்தது 2012 ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் ஏலகிரி ஹில்ஸில் YMCA வளாகத்தில் நடந்தது. அந்த வளாகத்தில் நடந்த மீட் த குருஸ் இன் ஜங்கிள் என்கிற நிகழ்ச்சி ஜோன் 16 JC மண்டலம் 16 ஒரு முக்கிய நிகழ்வாக அப்போது உருவாக்கி கொடுத்தவர் சர்வதேச தேசிய பயிற்சியாளர் தேசிய செனட்டர் TK சந்திரசேகர் அவர்களின் நினைவை உருவாக்கிய ஒரு பயிற்சி. அவர் மறைந்த பின் அவர் நினைவாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இவரை அழைத்து வந்தது எங்களுடைய மகாகுரு பஞ்சநாதன் அவர்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். எங்கள் மகாகுரு எங்களுக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்து, வாழ்க்கையில் சேவை சேவை என்று ஆற்றுகிறீர்கள், தன்முனைப்பு பயிற்சி பெறுகிறீர்கள், அதுடன் இது போன்ற நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். இவர்கள் ஆற்றும் பணி கவனிக்கிடும் போது நாம் செய்யும் பணி ஒன்றுமே இல்லை. அந்த அளவிற்கு சேவைகளின் மொத்த ஓட்ட உருவமாக இருக்கும் இவரையும் சந்திங்கள் என்று இவரை அந்த மலைக்கு வரவைத்தார். மலை நகருக்கு அந்த ஊருக்கு வரவழைத்து எங்களிடம் அறிமுகப்படுத்திய பஞ்ச் என்று எல்லாரும் அன்பாக அழைக்கப்படும் JC செனட்டர் பஞ்சநாதன் அவர்கள் தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்துல. இவர் தான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சங்கராமன் அவர்களையும் அவர் துணையார் ரமணி அவர்களையும் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். அவர் வாயிலாக எப்பொழுதுமே எங்களுடைய மகாகுரு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார். ஆசீர்வாதங்கள். லட்சுமி நாராயணன் ஆசீர்வாதங்கள், ரமேஷ் ஆசீர்வாதங்கள், பிருத்திவிராஜன் ஆசீர்வாதங்கள், குமரேஷன் ஆசீர்வாதங்கள், குமரேஷன். அந்த வார்த்தையை இன்றும் எங்கள் காதுகளில் கணீர் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பல ஆசீர்வாதங்களுக்கு எங்களுக்கு அடிக்கோலிட்ட இந்த நேர பஞ்ச் அவர்கள், மகாகுரு பஞ்ச் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து, ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகம் விசித்திரங்களாலும் பல ஆச்சரியங்களாலும் நிறைந்தது மட்டுமல்ல, அதிர்ச்சியை கடந்து பல நல்ல செயல்களுக்கு
ஆசீர்வாதங்களை ஏதேனும் ஒரு ரூபத்தில் யாராவது ஒரு விதத்தில் பல ஜீவராசிகள் வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் கவுண்ட் யுவர் பிளெஸிங்கில் இன்றைய தினம் நான் இந்த மாதத்தில் இன்றைய தினத்தில் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சேகரிய செய்வர் சிறியர் சேகரிய செய்வர் பெரியர் சிறியர் சேகரிய செய்கலாதார் என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கேற்ப உடல் ஊனமுற்றிருந்தாலும் கூட அந்த ஊனத்தையும் கடந்து நம்மாலும் பிறருக்கு உலகில் சிறந்த ஆசீர்வாதங்களை வழங்க முடியும் என்பதற்காக இறைவனின் பிரதிநிதியாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆய்க்குடி அமர் சேவா சங்கத்தின் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை குறித்தும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி வரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சங்கராமன் அவர்களையும் அவருடைய தன்னலமற்ற துணைவியார் ரமணி அவர்களை குறித்தும் இவர்களெல்லாம் ஒரு புள்ளியில் எங்களை எல்லாம் இணைத்த மகளுக்கு பஞ்சு என்கிற பஞ்சநாதன் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கவுண்ட் யுவர் பிளெஸிங்கில் மற்றும் ஒரு பிளெஸிங்காக என்னுடைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்ட இந்த நற்புலரி தளத்தின் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லதொரு செஷனை கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக ஃபைனலி தான் வர முடிஞ்சது. தேங்க்யூ. ஸோ நல்லதொரு செஷன் சார் வந்து அவருடைய பாணியில் கொடுத்துருப்பார் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலை நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் அனைத்து நற்புலரி நண்பர்கள் மற்றும் உள்ள நண்பர்களுக்கும் நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ ஏவிஆர் சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், ரொம்ப நன்றி. உங்களுடைய செஷனுக்குள்ள என்னால் தான் வர முடியாத சுச்சுவேஷன், நானும் ஒரு ட்ரைனிங் செஷன் எடுத்துட்டு இருக்கேன். அதனால சார் உங்களுடைய பிளஸிங்ஸ் மூலிமா ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபீட்பேக். ஸோ லட்சுமியா சாருக்கு உங்களுடைய பிளஸிங்கோட உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். நீண்ட நாட்கள் கழித்து என்னுடைய இணைய நண்பர் சுமதி மேடத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே உற்சாகம், அதே ஒரு புன்முறுவல், அதே மாதிரி ஒரு கனிவான தோற்றம், அந்த ஒரு கனிவான பேச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய லட்சுமி நாராயணன் அவர்கள் இன்றைய பேசுகிறார் என்றாலும் அதனால ரொம்ப சந்தோஷமா வந்து இங்க உட்கார்ந்தேன். என்ன ஒரு நிச்சயமா என்னுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையா பேசினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் பிறந்தது தென்காசி. அதனால தென்காசி ஊர்ல பிறந்தது எனக்கு ஒரு பிளஸிங் தான். ஏன்னா வந்து என்னுடைய பொதிகைமலை சாரல்ல, அந்த குற்றாலமலை சாரலில் நான் பிறந்ததுனால அது ஒரு எனக்கு நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் கிடைச்சது. மறக்க முடியாது. ஒரு வயல்வெளிகள், மலைப்பிரதேசம், சாரல் காற்று, தென்றல் காற்று, சாரல் மழை எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன். அடிக்கடி நான் வந்து தூத்துக்குடியில கனநீர் ஆலையில் வேலை பார்க்கும்போது அங்க அமரசேவா சங்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ராமகிருஷ்ணனை உலகத்துக்கு அறிமுகம் செய்வதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. அவுட்ஸ்டாண்டிங் 10 ஜேசிஸ் TOYI சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 அவுட்ஸ்டாண்டிங் யங் இந்தியன்ஸ் செலக்ட் பண்ணதுல ஸ்டேட் லெவல்ல முதலில் திரு ராமகிருஷ்ணன் அவர்களையும் பிறகு திரு சங்கரராமன் அவர்களையும் நான் TOYI மூலமாக ஸ்டேட் லெவலிலும் நேஷனல் லெவலிலும் அறிமுகம் செய்து விருது வாங்குவதற்கு ஸ்கிராப் புக் தயார் செய்து ரெக்கமெண்ட் செய்த ஒரு GST அங்கத்தினர் என்ற முறையில் நான் இங்கு பெருமைப்படுகிறேன். இருவரும் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். அடிக்கடி அமர் சேவா சங்கத்துக்கு சென்று பயிற்சி வகுப்புகள் எடுப்பது என்னுடைய ஒரு விருப்பமான ஒரு பொழுதுபோக்கு. இப்பொழுது கூட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி கூட எனக்கு துணைவியாரோட சென்று அங்கு ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்துவிட்டு வந்தேன். ரொம்ப பிடித்த எனக்கு ஒரு அருமையான ஒரு பர்சனாலிட்டி மாற்றுத்திறனாளி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் திரு சங்கரராமன் அவர்கள். அவர்களை பற்றி சொன்னது நம்ம லட்சுமிநாராயணன் வந்து தன்னுடைய நேரட்டிவ் ஸ்கில்ஸோடையும் தன்னுடைய பேச்சு திறமையோடையும் மிக அருமையாக, ஒரு நேர்த்தியாக, கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் அழகாக சொன்னார். அதுக்கப்புறம் TK சந்திரசேகர் சொன்னார். TK சந்திரசேகர் என்னுடைய ஒரு அருமையான ஒரு சீனியர் ட்ரெயினர் மட்டுமல்ல, எனக்கு பல விஷயங்களில் வழிகாட்டியாக இருந்தவர். TKC ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டாக்ஸிம்பாங்க அவர், டாக்ஸின்னு செல்லமா கூப்பிடுவாங்க TKC. இன்னைக்கு அவர் இல்லாட்டாலும் அவருடைய அருமையான அந்த பயிற்சி வகுப்புகள் இன்னும் மனசுல இருக்கு. அப்புறம் இவர் அவ்வளவரையும் ஒன்று சேர்த்து இணைத்த நம்ம மகாகுரு ப்ரொஃபசர் பஞ்சநாதன் மட்டும் சொன்னாரு. எல்லாருமே கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு ரோல் மாடலா இருந்தவங்க.
மிக அருமையான ஒரு உதாரணங்கள், நல்ல உதாரணங்கள். சாதனை மட்டுமல்ல, கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். நீங்க நிறைய உங்களுடைய வரங்களை நீங்கள் பட்டியலிட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம், நல்ல விஷயங்களை சாதிக்கலாம் என்பதற்கு மிக அருமையான ஒரு உதாரணங்களை சொல்லி இந்த தலைப்புக்கு நல்ல ஒரு வலு சேர்த்திருக்கிறார், ஒரு வலிமையை சேர்த்திருக்கிறார். இதற்கு திரு லட்சுமணன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். நல்ல அருமையா எப்படி கொண்டு போறான்னு நினைச்சேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது. தென்காசி ஊருக்கே போன ஒரு அருமையான அனுபவம் எனக்கு இருந்தது. திரு லட்சுமணன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். இது போன்ற நல்ல பல கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்ல வேண்டும். அவருடைய கருத்தை, அவருடைய அருமையான உரையை இன்று கேட்க வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய பிளஸிங்ஸ். ஸோ தொடர்ந்து அவர் இது போல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வாழ்வில் எல்லோருக்கும் பிளஸிங்ஸை கவுண்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி சுமதி மேடம் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி கூறி அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சார் நாளைக்கு உங்க ப்ரோக்ராம் இருக்கு சார், இந்த பிறந்தது. ஓகே, தேங்க்யூ சார். உங்களுடைய பிளெஸிங்ஸோட நம்ம அடுத்த ஃபீட்பேக் போயிடலாம். சார் டாக்டர் ஜெயகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். மேடம், அனைவருக்கும் நற்புலரி. சார் சொல்லவே வேணாம் மேடம், எப்பயும் போல அவருடைய வழிகாட்டிகள் குருமார்களை பற்றிலாம் எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அழகாக பேசியிருந்தாருங்க. ஒரு வாட்டியும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். இந்த வாட்டி வந்து சரி எப்படின்னா லட்சுமி நாராயணன் சார் ஸ்பீச்னாச்சும் நம்ம கேட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து அமர்ந்து கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு கிராட்டிடியூட் தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கே இல்லை மேடம். அவர் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராட்டிடியூடாக வந்திருந்தேன். ஆஸ் யூஷுவல் சிறப்பு. அவர் எல்லாரையும் நினைவு கூர்ந்தது வந்து நான் என்னுடைய ஆசான்களால் நினைவு கூர்ந்ததுக்கு சமமாக இருந்தது. இந்த நற்புலரிக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் மேடம். நன்றிங்க. தேங்க்யூ சார் ஸோ மச் ஜெயகரன் சார். உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். கவிதா மேம் ஆடியபிள் இருக்கீங்களா? காலை வணக்கம் எல்லாருக்கும். லட்சுமி நாராயணன் சார் அருமையா அழகா ஒரு கதை மூலமா, அதுவும் உண்மையா நடந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு அதை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். தென்காசி பத்தி சொல்லும்போது ரொம்பவே நல்ல இடம். குற்றாலம் ரீசெண்டா போயிட்டு வந்தேன். அந்த குற்றால மலை சாரல் மழை பொழிவுல நான் அனுபவிச்ச இதையும் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்ட அனுபவத்தையும், அப்போ இப்படி ஒரு இடம் இருக்குன்றதையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். வருங்காலத்துல நிச்சயமா போய் பார்க்கிறேன் நானும். ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்து அதுல இருந்து மீண்டு வந்து இப்போ வேர்ல்ட் லெவல்ல நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். நிறைய பேர் எல்லாம் மோட்டிவேஷனல் அதுல இருந்து மீண்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா எல்லாம் மாறி இருக்காங்க. இவர் இவ்வளவு அழகா நம்ம ஊர்லயே இருக்காரு. நம்ம அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்றத நினைக்கும் போது அது வந்து அவருக்கு கிடைச்ச பிளெஸிங் நம்மளுக்கும் கிடைச்ச பிளெஸிங்கா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ராமநாதன் சார் அதை ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசினார் பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் எங்க சாமி இருக்கீங்க நீங்க யார் சாமி நீங்க அப்படின்ற மாதிரி ராமநாதன் சார் எல்லா இடத்துலயும் வந்து கனெக்ட் ஆறாரு. இவர் மூலமா அவர் வந்து பெருமை அடைஞ்சதை நினைச்சு நான் வந்து ரொம்பவே பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி இருக்கிற மனிதர்களால தான் சார் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் நல்லபடியா இயங்கணும், நல்லபடியா சுத்தணும். திடீர்னு பூமியை பத்தி ஏதோ விஷயம் எல்லாம் சொல்றாங்க. திடீர்னு நேத்து பார்த்தா ஸ்பீடா சுத்துது பூமி அப்படின்றாங்க. ஏதோ ஆஸ்ட்ராய்டு வருது, பூமியை கொண்டு போய் எங்கேயோ நிலைநிறுத்த போகுது அப்படின்லாம் என்னென்னமோ ரூமர்ஸ் எல்லாம் வருது. அது என்ன உண்மை சம்பவமா என்னன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி காதல்ல இயங்குது உலகம் அப்படின்வாங்க திடீர்னு. அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, மனிதம் உங்களை மாதிரி மனிதத்தினாலதான் இந்த உலகம் இயங்குது. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்.
அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சுமி நாராயணன் சார் அருமையா அந்த ஒரு கதை மூலமா இது பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். தேங்க்யூ கவிதா மேம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா உலகம் எங்க உருண்டு போனாலும் நம்ம அந்த இடத்துல தான் இருக்க போறோன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிச்சு. ரொம்ப அருமையான உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சிவகனி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். காலை வணக்கங்கள். ரொம்ப எக்ஸைட்டடா ஒருத்தங்களோட உணர்வுக்கு விடையா இந்த செஷன் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமக்குள்ள எந்த திறன் நம்மளை மாத்துது அப்படிங்கிறத வச்சு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அவங்களோட எல்லாம் நீங்க பயணித்த அனுபவங்களை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு நெகிழ்ச்சி பிறக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 2 பேரையும் பத்தி இவ்வளோ அழகா டீட்டெயிலா சொன்னது இன்னைக்கு நாளை ரொம்ப சிறப்பா ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களோட செஷன் எப்பதான் ஒரு கண்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றி சார். தேங்க்யூ சிவகனி மேம். வேறு யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அருணகிரி சார், நீங்களாம் ஆடியோவில் இருந்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். நம்ம உங்க மைக் மியூட் பண்ணிக்கிங்க, எக்கோ ஆகுற மாதிரி இருக்கு. ஸ்மூத்திமா. தேங்க்யூமா. லக்ஷ்மி நாராயணன் சார் ஸ்பீச் இன்னைக்கு தான் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. அதான் சொன்ன மாதிரி எல்லா பிளெஸிங்ஸும் இருந்தும் நம்மளாம் வாழ்க்கையில சாதிக்காம இருக்கோம். மாற்றுத்திறனாளியா இருந்தும் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. இவங்களை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சார் சொன்னதுனால தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் தென்காசி போறப்ப அந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சிவசங்கரி மேம். ஒரு முக்கிய விஷயம் இந்த நேரத்துல சொல்லிடுறேங்க. அமர் சேவா சங்கத்துக்கு யார் வேணாலும் போகலாம். நீங்க போறதுக்கு முன்னாடி வெப்சைட்ல நம்பர் இருக்கு, தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்க வரோம், நாங்க பார்வையிடணும் அப்படின்னு சொன்னா பார்வையிடலாம். தங்குவதற்கு அங்க விடுதிகள் இருக்கு. குறைந்த வாடகையில நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். அது அந்த சேரிட்டிஸ்க்கு தான் போய் சேரும். அங்கிருந்து நீங்க குற்றாலத்துக்கு போய் அருகாமையில தான் இருக்கு. ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு ரெகுலர் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதன் மூலயமா போகலாம், வரலாம். அங்கேயே தங்கி விட்டு வரலாம். அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். எல்லாமே நடக்கும். நீங்க அவசியம் இங்க இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒருவரை அமர் சேவா சங்கம் போய் அங்க இருக்கிறவங்களையும் பார்வையிடுங்க. அங்க இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸையும் நீங்க குறைந்த வாடகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு சேஃபான நல்ல ஒரு இடம் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ தொடர்ந்து வெங்கட்ராமன் சார், நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் நற்புலரி சார். எனக்கு உங்களுடைய பேச்சை எப்போவுமே உங்களுடைய பேச்சுக்கு எப்போவுமே நாங்கள் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்புலமாக வந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் முன்னோக்கி செல்வீங்க, நாங்கள் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்துரைத்தீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு தளத்தில் இன்றைக்கி ஏன் கவுண்டி ஆஃப் பிளெஸிங்ஸ் அப்படின்றது நமக்கு தேவையாக இருக்குது அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்மளை இல்லை கீழ் நோக்கி இழுக்கும்போது மேல் நோக்கி பார்க்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அது எப்படி பார்க்கணுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு இந்த மாதிரி உதாரணங்களை நீங்கள் கூட்டிகிட்டு காமிச்சது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு விவேகமுள்ள ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது நாம் யோசித்து பார்க்கும்போது பாண்டியர்களோட வரலாறு திரும்பி நம்ம பார்க்கும்போது 2000 வருஷம் தமிழர்கள் ஆண்டவர்கள் அப்படின்னா அது பாண்டியர்கள் தான். ஆனால் எவ்வளோ அழகாக அவங்க கவுண்டி ஆஃப் பிளெஸிங்ஸுக்கு அவங்களும் ஒரு ஒரு அருமையான உதாரணமாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்க இதிலிருந்து கீழேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதிலிருந்து லெமோரியா கண்டத்திலேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து மேலே ஏறி மதுரையிலிருந்து அங்கேருந்து தாக்கப்பட்டு திருப்பி துரத்தும் போது தென்காசியில் போயும் அவர்கள் வீழ்ச்சி அடையவில்லை. அங்கேயும் ஒரு கோயிலை கட்டி அந்த இடத்துலையும் அவங்களுக்கு நிலைநிறுத்தி அதுக்கப்புறமும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளால் இதிலிருந்து இல்லையா கவுண்டி ஆஃப் பிளெஸிங்ஸ்ன்றது இது கூட ஒரு அருமையான உதாரணம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் சொன்ன அந்த அமர் சேவா சங்கம் சாரோட இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில் நமக்கு எப்பெல்லாம் இல்லையா வாழ்க்கையில் விரக்தியோ தோல்வியோ நம்ம பயம் கவும்போது கண்டிப்பாக நம்ம எப்பவுமே போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு அவங்க தான் எனர்ஜி கொடுக்குறாங்க. அவங்க திறமைசாலிகள் திறனாளிகள் அப்படின்றத ரொம்ப அழகாக இது பண்ணிங்க. அது மாற்றுத்திறனாளிகள் கூட கிடையாது, அவங்க திறமைசாலிகள், அவ்வளோதான். நம்ம தான் இங்கே இப்போ மாற்றுத்திறனாளிகளை ஏன்னா நம்மகிட்ட தான் குறைஞ்சிருக்குன்றதை அடிக்கோட்டிட்டு நிறைய தடவை கண்டிங்க சார். ரொம்ப நல்ல செஷன் சார். தேங்க்யூ வெரி மச் சார்.
தேங்க்யூ வெங்கட்ரமன் சார். ரொம்ப அருமையாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸ்ரீராம் சார் ஆடியோபிள் இருக்கீங்களா? உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். நற்புலர்கள் காலை வணக்கம் எவ்ரிவன். இது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அவங்க மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் மாற்றத்திற்கான திறமையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல மனிதர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம ஆரோக்கியமா இருந்தாலும் மனதளவுல நம்ம எத்தனையோ குறைகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த சமுதாயத்துக்கு நிச்சயம் ஏதோ ஒண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது லட்சுமி நாராயணன் சார் ரொம்ப அருமையா எடுத்துரைத்தார். ரொம்ப நன்றி சார். இதுதான் நானும் உங்களோட ஸ்பீச்சை கேட்கிறேன். நானுமே இந்த தளத்திற்கு புதியவன். ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது ரொம்ப மெருகி ஏறுதுங்க. தனி மனிதனா எனக்கு பயனுள்ள தளமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நன்றி ஸ்ரீராம் சார். ரொம்ப அருமையாக உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து சிவகுமார் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். சிவகுமார் சார் ஆடிபிளா இருந்தால் உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ வேறு யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீட்பேக் வழங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அதுதான் அவருடைய செஷன் கிடைச்ச பிளஸிங்காக நான் நினைக்கிறேன். இன்னைக்கான ஒரு நிமிடம், பயிற்சியாளருக்கான ஒரு நிமிடம். சார் உங்களுடைய செஷனை இன்னைக்கு ஃபீட்பேக் சொன்னதை வச்சு நீங்கள் சில கருத்துக்களை கூறலாம். அனைவருக்கும் நன்றி. நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. என்னுடைய ஏற்புரையாக நான் சொல்ல விடுவது என்ன என்று சொன்னால், கவுண்ட் யுவர் பிளஸிங். ஆசீர்வாதங்கள் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் மனித வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு வகையில் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கின்றது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிதான் சொல்ல வேண்டும். நான் சந்தித்த வியந்த இந்த மனிதர்களை பற்றியெல்லாம் இன்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தளத்தின் வாயிலாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அகத்தல பகத் என்பவர் பேச வேண்டும். அவர் எனக்காக இந்த தினத்தை விட்டு கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா நான் நாளைக்கு பேசணும். நாளைக்கு ஒரு அதிகாலை பயணம் எனக்கு இருக்கின்ற காரணத்தால் அது இடையூறாக அமைந்துவிடும் பயிற்சிக்கு அப்படின்ற காரணத்தினால என்னுடைய கருத்துக்களை சரியான நேரத்தில் உங்களுக்கு வழங்க முடியாமல் போயிடுவோம் காரணத்தாலும் ஒரு நாள் முன்னதாக நான் இன்று பேசுகின்றேன். எனக்காக இந்த தேதியை மாற்றி கொடுத்து உதவிய நண்பர் பகத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைய ஒத்துழைத்த நண்பர் ஜேசி ரமேஷ் நாகராஜன் நெய்வேலி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வேறு ஒரு பயிற்சி கமிட் ஆகிவிட்ட காரணத்தால், அவர் அதற்கு சென்று விட்ட காரணத்தால், அவர் இல்லாவிட்டாலும் கூட இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக அவருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி இந்த தளத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற நண்பர் குமரேஷன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்காக பார்வையாளர்களாகவும் தங்களுடைய ஃபீட்பேக் வாயிலாகவும் மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை ஈர்த்து வைத்து எனக்கு ஊக்கம் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்.